ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது. ஓகே. மோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ நாம பார்த்துருப்போம். ஒரு டேட்டா இப்போ இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு ரா டேட்டா. ஒரு இடத்துல வந்து ஒரு ரா டேட்டாவை வந்து கலெக்ட் பண்றோம். இப்போ ஒரு குளத்துல போயிட்டு ஒரு ஃபிஷ் எல்லாம் எடுக்கிறோம். அந்த ஃபிஷ்ஷஸோட ஆவரேஜ் வெயிட் அப்போ வரும். அந்த ஆவரேஜ் வெயிட்லாம் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்த மாதிரி 75, 72, 59, 62, 72, 75, 71, 70, 70, 70 இந்த மாதிரி வரும்போது வந்து நிறைய வேல்யூஸ் வந்து எந்த ஒரு வேல்யூ வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது, அதாவது எந்த வேல்யூ வந்து ஹைலி கான்சென்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். அந்த மாதிரி அதிகமா இருக்கிற வேல்யூ தான் மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேட்டா வந்து எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹைலி கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற அந்த டேட்டா அந்த நம்பரை வந்து மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நம்ம இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்க்க முடியும். 75, 72, 59, 62, 72, 75, 71, 70 இருக்கும். இதுல வந்து அதிகமான ரிப்பீட் ஆனது வந்து திரும்ப திரும்ப 70, 70, 70 தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து மோடுன்றது வந்து 70 தான். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஏற்கனவே நம்ம மீனுக்கும் மீடியனுக்கும் பார்த்த மாதிரியே இதுலயும் 3 டைப் இருக்கு. அந்த 3 டைப்பை கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? ஹலோ, சொல்லு. அந்த 3 டைப் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணு. எந்த 3 டைப்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும்? அதான் ஃபஸ்ட்டு நார்மலு. ஓகே. அதுக்கப்புறமேட்டு அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா, குரூப் அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 டைப்ல தான். ஸோ மோடும் வந்து அதே மாதிரி தான். நார்மல், இங்க நீ பாக்குற கொஸ்டின் வந்து நார்மல். அதுக்கடுத்து வந்து குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கடுத்து அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஒரு கேள்வி இருக்கும். இப்போ வந்து 70ன்ற நம்பர் 3 வாட்டி வந்தது, 70 தான் மோடுன்னுட்டோம். இப்போ 2 நம்பர் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து அதிகமா வந்திருக்கு. 70ங்கிற நம்பர் ஒரு 5 வாட்டி வந்துருச்சு, திருப்பி 72ங்கிற நம்பரும் 5 வாட்டி வந்துருச்சு, மற்ற நம்பர்லாம் 4 வாட்டி 3 வாட்டி கம்மியா வந்திருக்கு. அப்போ அதுக்கு மோடு எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, அப்பவும் வந்து அப்போ 2 நம்பர் வந்து ஒரே அளவு 70ன்றது 3 வாட்டி, 71ன்றது 3 வாட்டி. அப்போ 71 மோடு, 70 மோடு. அதுக்கு பேர் பை மாடல்னுவாங்க. இங்க ஒரே நம்பர் மோடா இருக்கிறதால யூனி மாடல்ன்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாரு. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், ஒரே நிமிஷம். இங்க பார்த்தனா தெரியும். ஃபைண்ட் த மோட் ஃபார், ஸ்கிரீன் தெரியுது இல்ல? தெரியுது. ஓகே. 482, 485, 483, 485, 487, 487, 489. இதுல வந்து 485, 487 வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ இதுல இதுக்கு எப்படி மோடுன்னு பார்த்தோம்னா, இந்த 2 வேல்யூமே மோடா தான் எடுத்துக்கணும். அதனால தான் இதை வந்து பை மாடல்ன்றாங்க. அந்த கை தெரிகிற இடத்துல வருது பாரு, பை மாடல். பை மாடல். ஆமா, இதுக்கு பேர் வந்து பை மாடல்ன்றாங்க. இது மாதிரி வரும்போது அந்த ரிப்பீட்டா இருக்க 2 வேல்யூமே தான் எடுத்து எழுதணும். ஸோ மோட்ல வந்து இதுதான். இது வந்து நார்மல் மெத்தட். இதுல எந்த ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஓகேவா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து மோட்ல அன்குரூப்டு வந்துருச்சா? அந்த 3 டைப் எப்பயும் அதே தான். இதுல இப்போ நாம பார்க்க போறது அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சில கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறத நீ சொல்லணும் இப்போ ஒரு வாட்டி. அப்பதான் உனக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஹலோ, சொல்லுக்கி. அன்குரூப்ல கொஸ்டின் எப்படி இருக்கும், பார்க்க எப்படி இருக்கும்? அன்குரூப்ல எக்ஸ் வேல்யூ ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இது குரூப்ல வந்து கிளாஸ் இன்டர்வல் இருக்குமா? ஓகே, ஃபைன். அதே தான். இங்க வந்து ஒரு அன்குரூப்டு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னாலே நல்லா தெரியும். A shoe shop in Chennai sold 100 pairs of shoes of a particular brand in a certain day with the following distribution. இது வந்து ஒரு அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல மோடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 சுலபம். இப்போ நம்ம மேலே பார்த்துருப்போம், எந்த வேல்யூ வந்து அதிகப்படியாக வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த வேல்யூவை வந்து நம்ம மோடுன்னு சொல்லி எடுத்து போட்டிருப்போம். இப்படி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் வேல்யூ இருக்கு, அதாவது சைஸ் ஆஃப் த ஷூ எக்ஸ் வேல்யூ, நம்பர் ஆஃப் முதல்ல இருக்கிறது முதல்
ரோல இருக்கிறது வந்து எக்ஸ், ரெண்டாவது ரோல இருக்கிறது எப்பவுமே ஃப்ரீக்வன்சி. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேல இருக்கிறது எக்ஸ், கீழே இருக்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ 2 இருக்கு. இதுல நான் எங்க இருந்து மோட எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வரும். ஒண்ணுமே இல்லை, எக்ஸுங்கிறது தான் நம்மளோட சாம்பிள் சைஸ். அது எப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குள்ளதான் மோடுன்றது வரும். ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது அது எத்தனை வாட்டி அப்பியர் ஆச்சு அப்படின்றத சொல்றதுக்குரிய ஒரு நம்பர் தான் ஃப்ரீக்வன்சி. ஹவு ஃப்ரீக்வெண்ட், ஃப்ரீக்வெண்ட்ன்ற வேர்டுக்கு மீனிங் தெரியும் இல்லையா, எத்தனை முறை. ஓகேவா? ஸோ நான் 8ன்ற ஷூ சைஸ், 8 சைஸ் இருக்கிற ஷூ வந்து 39 ஜோடி வித்து போயிருக்கு. 39 ஜோடி வந்து வாங்கியிருக்காங்க, 8 சைஸ் இருக்கிற ஷூ மட்டும். ஸோ 39ங்கிறதுல தான் வந்து டேட்டா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஸோ 8 தான் வந்து இதோட மோடு. இந்த டேட்டாவோட மோடு வந்து 8 தான். ஸோ அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது, அதாவது செகண்ட் காலம்ல ஃப்ரீக்வன்சில எந்த நம்பர் அதிகமா இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவா இருக்கிற எக்ஸ் வேல்யூ தான் வந்து மோடு. புரியுதா? இதே மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி அன்குரூப்டு வந்தாலும் இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா வந்து ஒரு கொஸ்டின் வேணா காட்டுறேன்னா, இந்த கொஸ்டின் இல்ல, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுது இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன்ல வந்து இப்போ நீ மோடு கண்டுபிடி. அதுல மீன், மீடியன், மோட் மூணுமே சொல்லலாம். நீ வந்து மோட வந்து கால்குலேட் பண்ணி சொல்லு, மோடு மட்டும். கரெக்ட். அது எது அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குதோ. ஆமா, 28ன்ற ஃப்ரீக்வன்சி, 28 நம்பர் ஆஃப் பிளான்ட் தான் வந்து இதாகுது. அதுல வந்து 4 தான் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற எக்ஸ் வேல்யூ. ஸோ அதான் வந்து மோடு. இதுல மீன், மீடியன், மோடு மூணுமே தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ இது வந்து இது என்ன டைப் ஆஃப் டேட்டா? இந்த கொஸ்டின் அன்குரூப்டு. கரெக்ட். அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீனும் கால்குலேட் பண்ணணும், மீடியனும் கால்குலேட் பண்ணோம். பாரு, 9th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஆனா அதுலயே வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்து வந்து அன்குரூப்டு முடிச்சிட்டோம். வழக்கம் போலயே வந்து குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நோக்கி போவோம். ஸோ குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இதான்ப்பா. குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல, அதாவது மோடுக்கு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ மோட கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இதுதான். குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு மோட கால்குலேட் பண்ண சொல்றான்னா இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுல இருக்கிற இந்த எல், எஃப், இஏ, இதுல வந்து எல்னா என்னன்றது நான் மீடியன் நடத்தும் போது, மீடியன்ல குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நடத்தும் போது மீடியன் கிளாஸ் எடுத்து அந்த மீடியன் கிளாஸோட அந்த கிளாஸ் இன்டர்வல்ல குறிப்பிட்ட அந்த மீடியன் கிளாஸ் எடுத்திருப்போம். அந்த மீடியன் கிளாஸோட கிளாஸ் இன்டர்வலோட லோவர் இன்டர்வலை வந்து எல் வேல்யூன்னு எடுத்திருப்போம். நீ அந்த பழைய வீடியோ பார்த்தோம்னாக்கா அதுல தெளிவா சொல்லியிருப்பேன். சம் போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா ஞாபகத்துலயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுல மோடு கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் இன்டர்வல்ல 2 வேல்யூ இருக்கும்ல, 25 to 30 அப்படின்னு சொல்லி. லோவஸ்ட் இன்டர்வல் எது, 25 30? 25 தான் வந்து லோவஸ்ட் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி. ஆனா அந்த 25 30ன்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அது மாடல் கிளாஸா இருக்கும் பட்சத்துல அதுல இருக்கிற லோவர் லிமிட் தான் எல். ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். அதே மாடல் கிளாஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஃப்ரீக்வன்சி F1ங்கிறது மாடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிறது, F2ங்கிறது மாடல் கிளாஸ்க்கு பின்னாடி இருக்கிறதோட ஃப்ரீக்வன்சி, Cங்கிறது கிளாஸ் இன்டர்வல். இதெல்லாம் என்ன கொஷின்ல இது எப்படி இருக்குங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள்ல இப்ப காட்டுறேன் பாரு. ஓகே. இந்த கொஷின் தெளிவா தெரியுதா? கொஞ்சம் எது காட்ட போறது கொஞ்சம் பெருசு பண்ணீங்க. ஓகே ஓகே, நான் காட்டுறேன், நோ ப்ராப்ளம். ஸோ இது அதான் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அங்கே கொடுத்துருக்கு நம்ம இப்படி அங்கே 10 15 ஃப்ரீக்வன்சி 4. நாம் வந்து இப்படி
அங்க படுக்க போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இங்கே நிமித்தி ஆமாம் எழுதி ஆமாம். ம். அவ்வளவுதான். அதை அப்படியே எழுதிட்டோம். கொஷின் பார்த்த உடனே அது என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்றதா முத வேலை. இது பார்த்த உடனே குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மோடு. குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல மோடுக்கான ஃபார்முலா இதுன்றது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். இதை வந்து பக்கத்துல எழுதிடணும். ம் ம் ஃபர்ஸ்ட் இதை எழுதிடணும். ஓகே, இதுல எல் இருக்கு, எஃப் இருக்கு, F1 இருக்கு, F2 இருக்கு, சி இருக்கு. இதுல இருக்கிறத எல்லாம் கொஷின்ல இருந்து கண்டுபிடிச்சு ம் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். சிம்பிள். ஸோ இது ஃபார்முலா. கொஷின் ஐடென்டிஃபை பண்ணிட்ட, ஃபார்முலா எழுதிட்ட. எல் எது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ அங்க பார்த்தோம், அதிகப்படியான ஃப்ரீக்வன்சி எது இருக்கோ அதோட மாடல், அதோட எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து மோடுன்னு சொல்லி எடுத்தோம். ம் ம் சேம் டிட்டோ அதே மெத்தட் தான் இங்கேயும். இங்க இந்த ஃப்ரீக்வன்சில எது அதிகமா இருக்கு? 30. 30. ஓகே, 30க்கு ஈக்குவலா இருக்கு. இதுதான்ப்பா மாடல் கிளாஸ். ஆ இதுதான் மாடல் கிளாஸ். நான் வேணா இதை அந்த 25 to 13 இருக்கு பாத்தியா? ஆமாம். அந்த 25 to 30ங்கிறத எப்படி கண்டுபிடிச்சா, ஃப்ரீக்வன்சில எது அதிகப்படியான வேல்யூ இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற கிளாஸ் இன்டர்வல், அதுதான் வந்து மாடல் கிளாஸ். ஓகே, மீடியன்ல குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்னு பார்த்தோம். n வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணி n/2 போட்டோம். n/2 போட்டு அது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில எங்க இருக்குன்னு பார்த்தோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத மீடியன் கிளாஸ்ன்னு பார்த்தோம். அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது, ஓகேவா? அது தனி. சோ இதுல சிம்பிள், ஃப்ரீக்வன்சில எது அதிகமா இருக்கு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா மாடல் கிளாஸ். ஓகே, மாடல் கிளாஸ் 25 13 கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலால ஃபர்ஸ்ட் எல் இருக்கு. இதுல இருந்து எல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாடல் எல்ங்கிறது மாடல் கிளாஸோட லோவர் லிமிட். ஸோ மாடல் கிளாஸோட லோவர் லிமிட் 25. ஸோ எல் ஈக்குவல் டு 20 25. ஸோ எல் வந்து கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. ஃப்ரீக்வன்சி இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இதுல அதிகமா இருக்கிற ஃப்ரீக்வன்சி 30, மாடல் கிளாஸ் 25 30. அந்த ஃப்ரீக்வன்சி எஃப். அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து அது ப்ராப்ளமே இல்லை, அதிகமா இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி தான். F1 F2 இருக்கு, தெரியுதுல்ல? ஆமா ஆமா, F1 இருக்கு, F2 இருக்கு. சோ இது எப்படி நான் போடுறது? F1ங்கிறது ஒண்ணுங்க, இந்த மாடல் கிளாஸ் இருக்கு பாத்தியா? ஆமா. இந்த மாடல் கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ரீக்வன்சி தான்ப்பா F1. இதுதான் F1. அதாவது மாடல் கிளாஸ்க்கு முன்னாடி. ஸோ F1 18. F2 எது சொல்லு பார்ப்போம்? பிரதீப் பண்பா, நான் கிளாஸ் F2ங்கிறது மாடல் கிளாஸ்க்கு அடுத்து இருக்கிறது, அதாவது 20. மாடல் கிளாஸ்ங்கிறது அதிகமா இருக்கிற ஃப்ரீக்வன்சி. F1 அதுக்கு முன்னாடி, F2 அதுக்கு பின்னாடி. வேலை முடிஞ்சு. புரியுது இல்ல? ஹலோ, புரியுது புரியுது. இப்போ எல் கண்டுபிடிச்சாச்சு. F இருக்கு, F1 இருக்கு, F2 இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னும் மீதி இருக்கிறது சி. சிக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எவ்வளோ இருக்கு கிளாஸ் இன்டர்வல்? 11 12 13 14 15. ஸோ 5. எல்லா வேல்யூமே கிடைச்சாச்சு. எல்லா வேல்யூம் எடுத்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணிடுவோம். எல் 25ன்னு கண்டுபிடிச்சோமா? எல் 25. எஃப்க்கு நேரா வந்து 30 13 போட்டிருக்கு. F1க்கு நேரா வந்து 18. கீழே டிவிஷன்ல வந்து 2 into F. அப்போ 2 into F எவ்வளோ வரும்? 2 into F equal to 30. 30 தான் F வேல்யூ. 30 into 2 எவ்வளோ? 60. ஸோ 60 வந்துருச்சா? F1 F2 நம்ம பார்த்தோம் இப்போதான். ஸோ இந்த கால்குலேஷன் எப்படி பண்றதுன்னு உனக்கு தெரியும். 30 - 18
16 minus 18 minus 20 into 5 நீ இதை கால்குலேஷன் பண்ணனா உனக்கு டைரக்டா வந்து மோடோட வேல்யூ தெரிஞ்சிடும். இதுதான்ப்பா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இதுதான். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணுவோமா? நான் சொல்லிடுறேன். வேணா கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். இங்க தேர்ட் ஒன் இருக்கு, தேர்ட் ஒன் சால்வ் பண்ணலாமா? நான் கிளாஸ்லாம் சொல்ல படிக்கிறான்னு சொல்கிறேன். அவங்க நீ தான் சொல்லணும். சொல்கிறான். ஹலோ, எப்போ கொஷின் சால்வ் பண்ணலாமா? பண்ணலாம் போடு, ஒரு மாடல் போடலாம். ஓகே ஃபைன். முதல்ல பேஜ் ரெடி பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும். இதை பண்ணு. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இது குரூப், இது என்ன டைப் கொஷின்னு சொல்லி நீ சொல்லு. இது என்ன டைப் கொஷினு? சரி, எவ்வளோ அனுப்பிச்சு விடுவேன். ஹலோ, சரி வா. நான் சொல்கிறேன். ஹலோ, என்ன இது பண்ணா? ஸோ இது வந்து குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், கரெக்டா? ஹலோ, அவன் மொத்தம் ஹோல்சேல் சொல்லி கொடுக்குறான். நைட்டுலாம் யாரு போயிடும். ஸோ குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உடனே மோட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிறது வந்து குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுத்துருக்கும் போது மோட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மோட் m is equal to L plus into f minus f1 divided by 2 times of f. 2 times of f minus f1 minus f2 so into c. ஸோ டைப் கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலா எழுதியாச்சு. அடுத்து பண்ண வேண்டிய வேலை என்ன? இதுல இருக்கிறதோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. இதுல இருக்கிறதுல அதிகம் எதுப்பா? இந்த சம்முகா இதான் 50 தான். இப்போ இதுதான் எஃப்ஆ. 50 அதிகமா இருக்கு. 50 அதிகமா இருக்கும்போது அதோட லோயர் லிமிட் எவ்வளோப்பா? 40. ஆமாம். லோவர் லிமிட் 40. அதுதான் மாடல் கிளாஸ். 40 to 50ங்கிறது தான் வந்து மாடல் கிளாஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி எஃப் எவ்வளோ? எஃப்ங்கிறது வந்து 50. ஆமாம். ஸோ எஃப் 50. F1 எவ்வளோ இருக்கும்? F1ங்கிறது வந்து 36. ஆமாம். F2ன்றது 20. பக்கா. F2ங்கிறது எவ்வளோ? 20. ஸோ சி எவ்வளோ இருக்கும்? எண்ணி சொல்லு. 10 தான். பக்கா. எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலா போட்டாச்சு. ஸோ அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தானே. எல் எவ்வளோ? எல் 40. இருப்பா, நான் இங்க டைப் பண்ணி எழுதுறோம். அடுத்து ஓகே. எஃப் 50. ஓகே 50 மைனஸ் F1 எவ்வளோ? 36. ஸோ 36 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் F. அப்போ 2 into 50 எவ்வளோ? 200 மைனஸ் F1 வந்து 36 மைனஸ் 20. ஆமாம். 20 மல்டிப்ளைட் பை சி அது என்னப்பா 10. ஓகே. 40 டோட்டல் 20 14. ஏன்னா 50ல 36 போனா 14. ஸோ 100ல 36 மைனஸ் 20 மைனஸ் 36 மைனஸ் 20 சேர்ந்தா எவ்வளோ? மைனஸ் 46. 56 இருந்து 100 போனா 44 into 10. 44 into 10. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து நான் இங்கே கால்குலேட்டரில் பண்ணி சொல்கிறேன். நீயும் கால்குலேட் பண்ணு. ஓகே.
ஸோ 43.18 ஆன்சர். சரி. ஸோ 43.18 இஸ் தி மீடியன் கிளாஸ். ஸோ இப்படிதான்ப்பா மீடியன் கால்குலேட் பண்ணோம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். புக்லேயும் இதுதான் இருக்கு. சரி. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் சம் தான். நான் இதை ஒர்க் அவுட் பண்ணேன். சரி உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக ஒரு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டேன். ஸோ இதுதான் வந்து மீடியன் சாரி மோடு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க, மோடு கேட்டிருக்காங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து போட்டுடலாம். அவ்வளவுதான். 40.18 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வந்து போயிட்டு பார்ப்போம். இது புரிஞ்சது இல்ல? ஓகேப்பா. நார்மல் வேல்யூ வந்தால் அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியதான் எது அதிகமாக ரிப்பீட் ஆகிதுன்னு. அவ்வளோதான். அது நார்மல் டைப் வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்டே அதான் சொன்னேன். நீங்க பாரு, ஒரு லைட்டா ஒரு ஜெர்க் ஆகும். இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அன்குரூப்டு குரூப்டு இதெல்லாம் நார்மல்லாம் இல்லை. வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீக்வன்சி தந்திருக்க மாட்டாங்க. எப்பனா அன்குரூப்டுல ஃப்ரீக்வன்சியே இருக்காது. ஆனா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி இருக்கவே இருக்காது. ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது குரூப்டா இருக்கும், கூட கிளாஸ் இன்டர்வல் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அன்குரூப்டுல வந்து ஃப்ரீக்வன்சியே இருக்காது. பட் வந்து நீ அது இருக்கிற வேல்யூஸ் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீ பார்த்தா எக்ஸ் இருக்கும், டி இருக்கும். டியும் வந்து எக்ஸ்ல இருந்தே கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்க நான் கர்சர் காட்டுறேன் பாரு. எக்ஸ் வச்சே எக்ஸ் டேஷ். அது எக்ஸ் டேஷ்ங்கிறது என்ன, மீன் தானே. ஸோ மீனை கால்குலேட் பண்ணிக்க முடியும், எக்ஸை வச்சே வந்து போட முடியும். இதுதான் அன்குரூப்டு. குரூப்டுல எத்தனை டைப் இருக்குன்னு பாருங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து அன்குரூப்டு மட்டும் தான் பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல அன்குரூப்டு அப்படின்னு சொல்லி, குரூப்டுங்கிறது இன்னொரு செஷன்ல கண்டிப்பா பார்ப்போம். ஓகே, இந்த ஃபார்முலா எல்லாம் பார்த்துக்க, எழுதியும் வச்சுக்க. இந்த வீடியோல இருக்கும், எப்போ வேணாலும் பார்த்துங்க. சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து டைரக்ட் மெத்தட்னு இருக்கா? ஆமா. இந்த டைரக்ட் மெத்தட் குரூப்டுக்கு கிடையாது, அன்குரூப்டுக்கு மட்டும்தான் இந்த டைரக்ட் மெத்தட் இருக்கு. அந்த டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா பாத்துங்க, நல்லா பாத்துக்கோ. அந்த ஃபார்முலாவை என்ன இருக்குங்கிறது பாரு நல்லா. சோ இங்க இருக்கு, the number of books read by 8 students during a month are 2, 5, 8, 11. Calculate 11, 14, 6, 12, 10. Calculate the standard deviation of the data. X மட்டும் தான் இருக்கு. ஆனா இதை வச்சு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணணும். இதுவும் ஒரு அன்குரூப்டு டேட்டா தான். அன்குரூப்டு டேட்டால நாம அங்க பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி இருந்துச்சேன்னு கேட்கக்கூடாது. ஃப்ரீக்வன்சியே இல்லாம ஒரு நார்மலா இந்த மாதிரி இருக்கிறத மீனுக்கும் மீடியனுக்கும் மோடுக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா. அதுவும் வந்து அன்குரூப்டு டேட்டா தான். பட் அது ஃப்ரீக்வன்சி இல்லாத அன்குரூப்டு டேட்டா, கூடவே சேர்த்து ஃப்ரீக்வன்சி இருந்து அன்குரூப்டு டேட்டா பார்த்துருப்போம். இது வந்து இது அந்த மாதிரி தான், ஃப்ரீக்வன்சியே இல்லாம இதுவும் ஒரு அன்குரூப்டு டேட்டா தான். குரூப்டு டேட்டாவா அன்குரூப்டு டேட்டாவான்றதுக்கு மெயின் கிளாசிபிகேஷனே கிளாஸ் இன்டர்வல் தான்ப்பா. கிளாஸ் இன்டர்வல் இருந்தா குரூப்டு, இல்லாட்டி அன்குரூப்டு. அது ஃப்ரீக்வன்சி இருக்கா இல்லையா கவலையே படாத. ஆமா, அவ்வளவுதான். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல இது வந்து அன்குரூப்டு டேட்டா. அன்குரூப்டுலயும் இந்த சம்ம வந்து நார்மல் மெத்தடை வச்சு போட்டிருக்காங்க. இங்க பார்த்தனா தெரியும், நார்மல் மெத்தட்கான ஃபார்முலா வந்து இது. ஸோ அந்த நார்மல் மெத்தட்கான ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவல் மீன் மெத்தட்ல போட்ட ஆன்சர் வருமானா கட்டாயமா வரும். நான் வேணா இதை ஆக்சுவல் மீன் மெத்தட்ல இப்பயே கூட போட்டு காட்டுறேன். ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இதையே வந்து பெயிண்ட்ல நம்ம போட்டு ஆக்சுவல் மீன் மெத்தட் போடு. ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நீ கொஷின் பார்க்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க, வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ பார்த்த உடனே முடிவு பண்றோம் இது நார்மல் மெத்தட் தானே. நீ டேபிளர் காலம் படிச்சு வச்சிருக்கணும். ஆமா, அதை பார்த்த உடனே வந்து நீ கன்ஃபார்ம் பண்ணிடணும் இது நார்மல் மெத்தட் தான். ஸோ இது வந்து அன்குரூப்டு தான் சொல்லி பார்த்த உடனே உனக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ போட்டுக்கோ. இந்த சம்முல நார்மல் மெத்தட் இருக்கு, ஃபர்ஸ்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தடுத்து இருக்க மெத்தட் அடுத்தடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நார்மல் மெத்தட் அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கு. ஃபார்முலால summation of x square divided by n minus summation of x by n the whole square. வித்தியாசம் பார்க்கணும் நல்லா. இந்த x வந்து கொடுத்துருக்கு. ஆமா.
ஆர்டர் பண்ணி எழுதிடணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அரேஞ்ச் பண்ணிடணும் எப்பவுமே. ஆமாம், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். ஆமா, அது எது கொடுத்தாலும் கரெக்டா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போட்டுருங்க. ஸோ இங்க வந்து அவங்களே நாம தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 5 8 11 14 நம்ம 2 5 6 8 10. ஸோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபார்முலால சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூஸோட டோட்டல் அடிஷன். எக்ஸ் இருக்கு, கேள்வியில் இருக்கு, அது வந்து எக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என். என்னங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது உனக்கு தெரியும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1 2 3 4 5 6 7 8. அந்த 8 தான் அது. 3 4 5 6 8. அந்த 8 தான் அது. ஸோ அது என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் அது முடிஞ்சு மைனஸ் பிராக்கெட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். நல்லா அதை வந்து உத்து பாரு. இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவோட அடிட்டிவ் சம்மேஷன். இங்க சம்மேஷன் ஆஃப் எக்ஸோட அடிஷன் வேல்யூ 68. ஆமா. ஸோ எக்ஸோட வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி போடணும். என்னோட வேல்யூவும் இங்க போடணும். இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர். இங்கதான் தப்பு பண்ணிடக்கூடாது. இங்க இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்றது, மேல சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கும், 68 ஸ்கொயர் பண்ணிடுவான், 8 ஸ்கொயர் பண்ணாம விட்டுருவான். ஆமா ஆமா. இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து உஷாரா இருக்கணும். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். சரி. ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 68, என் வந்து 8, 68 பை என் த ஹோல் ஸ்கொயர். 68 ஸ்கொயர் பண்றோம், 8 ஸ்கொயர் பண்றோம், ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம். அப்போ வந்து 72.25 வரும். அவங்க வந்து டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, இல்ல ஸ்கொயர் பண்ணிட்டும் டிவைட் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். எப்படின்னு நான் சும்மா அது புரியறதுக்காக சொல்றேன். அதாவது என்னன்னா 68 டிவைடட் பை 8 தி ஹோல் ஸ்கொயர் தானே அது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா 68 இன்டூ 68 டிவைடட் பை 8 இன்டூ 8. இதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். இது இப்படிதான் இருக்கும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 68 18 டிவைட் பண்ணிட்டாங்க. எப்படி டிவைட் பண்ணலாம்னு பாரு. எப்படி டிவைட் பண்ணலாம்? 4 2s are 8, 3 2s are 6, திருப்பியும் 4 2s are 8. இது 2 2s are 4, 1 2 is 2, remainder 1, 7 2s are 14. 17 divided by, இப்போ எப்படி வந்து நிக்குது? 17 divided by 2 the whole square. அந்த ஸ்கொயர் இன்னும் போல. So 17 divided by 2 எப்படி பண்ணலாம்? 8.5 வருமா? 8.5 into 8.5 எவ்வளோ வரும்? 8.5 into 2 வந்து 17 வரும். ஸோ 8.5. ஸோ எப்படி வந்து நிற்கிது? 8.5 தி ஹோல் ஸ்கொயர் இப்படி வந்து நிற்கிது. அதுதான் இது. அந்த 8.5 த ஹோல் ஸ்கொயருங்கிறது எப்படி இது பண்ணலாம்? 8.5 into 8.5. அவ்வளவுதான். 8.5 மல்டிப்ளை பண்ணா 72.25 கிடைச்சிடும். ஆமா. இந்த பக்கத்துல இருக்கிறது தெரியும். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 690, என்னோட வேல்யூ வந்து 8, அப்படியே டிவைட் பண்ணா இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான். நீ ரூட் எடுக்க வேண்டிய இருக்கும். ஸ்கொயர் ரூட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரூட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கால்குலேட்டர் கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை. கால்குலேட்டர் தரலன்னா என்ன பண்றது? இப்போ இதையே வந்து நம்ம இன்னொரு மெத்தட்ல போடுவோமா? ஆக்சுவல் மீன் மெத்தட்ல போடுவோம். ஆக்சுவல் மீன் மெத்தடுக்கு ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோ. whole root of summation of d square by n the whole root.
ஸோ ஃபார்முலா பார்த்துக்கிட்டயா? பார்த்துட்டேன். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இப்போ அந்த ஸ்டெப்பில் போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடுக்கு பேருனா ஆக்சுவல் மீன் மெத்தட். இது இங்க இருக்கிறது வந்து நார்மல் மெத்தட், இது டைரக்ட் மெத்தடு. இப்போ நாம போட போறதுக்கு ஆக்சுவல் மீன் மெத்தட், அதாவது ஒரு மீன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாவே ஒரு மீன் வேல்யூவை கண்டுபிடிச்சு அதை வச்சு சம் போட போறோம். ஸோ ஆக்சுவல் மீன் மெத்தட்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, ஹோல் ரூட் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸோ இதுல வந்து எல்லாம் ஓகே தான். இதுல d எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். d எப்படி வந்து கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். d கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா d is equal to x minus x dash. x dash என்ன நீ தான் சொல்லணும். அதான் எக்ஸ் மீன் எக்ஸ் டேஷ்னு தெரியலையா? எக்ஸ் டேஷ்ன்றது தான்ப்பா மீன். அப்படி ஆமா, எக்ஸுக்கு மேல இப்படி ஒரு பார் இருந்தா அது மீன். மீன் எப்படி கால்குலேட் பண்றான்? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ வரும்? இங்கே இருக்கே 68. ஆமா 68. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 68 டிவைடட் பை 8. divided by 8. 68 divided by 8 எவ்வளோ? இங்கே இருக்கே 8.5. ஸோ மீனோட வேல்யூ கிடைச்சிச்சு. ஒரு ஆக்சுவல் மீன் வேல்யூ, அசியூம்டு மீன் வேல்யூல நான் எதையும் அசியூம்லாம் பண்ணல. ஆக்சுவலாவே வந்து ஒரு மீனோட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. மீன் வேல்யூ எவ்வளோ? 8.5. இந்த ஃபார்முலா முக்கியம். இதை வச்சுதான் வந்து நம்ம அடுத்த டேபிளர் காலமே வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டேபிளர் காலமாக பில்ட் பண்ணோம். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்லாம் இல்லை. ஆமாம், ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்லாம் கிடையாது. இந்த டி என்ன இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டேபிள் பில்ட் பண்ணோம். அதனால தான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ டிங்கிறது நமக்கு வேணும். டி வெயிட் பண்ண ஒரு 2 நிமிஷம். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் டேஷ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேல்யூ 2. ஒரே நிமிஷம். ஸோ டி வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ். எக்ஸ் இங்கே என்னப்பா இருக்கு? எக்ஸ்
x என்ன இருக்கு 2 x வந்து 2 இருக்கு. ஆமாம். ஸோ x dash எவ்வளோ இருக்கு எக்ஸ் டேஷ் 8.5. 8.5. ஸோ ஒரே நிமிஷம் 2 மைனஸ் எவ்வளோ 8.5 2 மைனஸ் 8.5 எவ்வளோ வரும் மைனஸ் 6.5 ம் மைனஸ் 6.5 தான் என்னோட டி வேல்யூ. ஸோ அடுத்து 5 மைனஸ் 8.5 5 மைனஸ் 8.5 மைனஸ் 3.5 6 மைனஸ் 8.5 மைனஸ் 2.5. ஸோ 8 மைனஸ் 8.5 மைனஸ் 0.5. ஆமாம். அதுக்கப்புறம் 10 மைனஸ் 8.5 1.5 1.5 11 minus 8.5 2.5 11 minus எவ்வளோ 2.5 11 minus 3.5 ஒரே நிமிஷம் எவ்வளோ 3.5 அடுத்து 5.5 5.5. இதுக்கப்புறமா வந்து நமக்கு என்ன தேவை சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் வேணும். ஃபர்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் வேணும். இப்போதான் வந்து நம்ம டிஏ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஆமாம். ஸோ டி ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி வேல்யூஸ் சொல்லுங்க. அப்படியே ரெண்டாட்டி மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதானே? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளோ 6.5 into 6.5 42.25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 42.25 ஆமாம். ஒரே நிமிஷம் கலர் மாதிரி 42.25 அடுத்து வந்து 3.5 into 3.5 12.25 அடுத்து 2.5 into 2.5 2.5 அது 2.5 into 2.5 6.25 ஆமாம். so 0.5 into 0.5 0.25 1.5 into 1.5 2.25 ஆமாம். ஆமாம். 2.5 into 2.5 6.25 so 3.5 into 3.5 12.25 அது முன்னையே போட்டிருக்கோம்ல மேல இருக்கு 5.5 into 5.5 30.25 அவ்வளோ வருதா? ஆமாம். ஸோ அதோட மொத்த அடிஷன் வந்து பண்ணோம் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பண்ணோம். ஆமாம். இப்போ அது வேற டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மொத்தத்தையும் ஆட் பண்ண வேண்டியதுதான் 42.25 plus 12.25 plus 6.25 plus 0.25 0.25
112 வருதுப்பா. எவ்வளோ? 112. 112. ஆமாம். ஸோ அதெல்லாம் எல்லா இப்போ தேவையான வேல்யூ எல்லாமே கிடைச்சிச்சா? அவ்வளோதான், டிவைட் பை 8. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் வந்து 112 டிவைடட் பை n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம் 8 தானே? ஆமாம், 14. ஃபோர்டீன். அப்போ 14க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? 7 இல்லை 14னா எத்தனை முறை வந்துச்சு? 7 3.74. ம் approximately 3.74 16 போயிட்டே இருக்கு வேல்யூ. விக்கி, ஸ்கொயர் ரூட்னா எப்படி எடுக்கிறது? மறந்துச்சு. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது வந்து அது இப்போ ரெண்டு நம்பர் இப்போ ஒரே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கேன். இப்போ 2 × 2 வந்து 4ன்னு வருதா? ஆமாம். அப்போ எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது இதே மாதிரி வரணும். அப்போ 3.7416 × 3.7416 போட்டோம்னா 14 வரும். அதை வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஸ்கொயர் டிவிஷன் ஒரு தனி ஸ்டெப் இருக்கு. அதை நம்ம தனியா தான் டிஸ்கஸ் பண்ணணும். சரி, ஓகே. அது ப்ராப்ளம் இல்லை, கால்குலேட்டர் இருக்கும், பொதுவாக கவலைப்படாது. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் மெத்தட்ல போடும்போது என்ன வேல்யூ இப்போ வந்திருக்கு நீ சொல்லுப்பா. அதேதான். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல நாம நார்மல் மெத்தட்ல அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எந்த மெத்தட்ல போட்டிருக்கோம்? ஆக்சுவல் மீன் மெத்தட். கரெக்ட். இனிமே இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு அஸ்யூம்டு மீன் மெத்தட், இன்னொன்னு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இது வந்து இன்னொரு ஒரு கொஷினுக்கான என்ன மெத்தட்னு நீ சொல்லு. என்னடா வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது நார்மலா? தம்பி ஃபார்முலா போடுப்பா. ed ஸ்கொயர்னு இருக்குது. ஆமா ஆமா, ஆக்சுவல் மீன் தான். ஆக்சுவல் மீன். இன்னொரு ஒரு கொஷின் இது. ஓகே. இது வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட். அஸ்யூம்டு மீன் மெத்தடுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கொஷினுக்கு அதே இதுல அஸ்யூம்டு மீன் மெத்தட்ல வந்து சம் போட்டிருக்காங்க. பார்த்தோம்னா நல்லா தெரியும். ஸோ அஸ்யூம்டு மீன் மெத்தடோட ஃபார்முலாவை நாம அங்கே பார்த்தோம். ஆமாம். நார்மலுக்கும் அஸ்யூம்டு மீன் மெத்தடுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான்ப்பா. நீங்க பார்த்தனா நல்லா உனக்கே தெரியும். இந்த டீன்னு இருக்கு இல்லையா, டி ஸ்கொயரு, இங்க டி. ஆமாம். அந்த நார்மல் மெத்தட்ல நீ இந்த டிக்கு பதிலா என்ன பார்த்தீங்க? எக்ஸ். எக்ஸ் தூக்கிட்டு டி போட்டோம்னா அஸ்யூம்டு மீன் மெத்தட். ஆமாம், முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல டியை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது அதான் x - a ன்னு போட்டுக்கறாங்க. x - a நாட். இந்த இடத்துல ஏன்றது வந்து ஆக்சுவல் மீன் கிடையாது, அஸ்யூமிங் மீன், அஸ்யூம்டு மீன். அதனால தான் இதுக்கு பேரே வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட். அவங்க வந்து கேட்பாங்க எப்போ இந்த அஸ்யூம்டு மீன் மெத்தட் எடுக்கலாம் அப்படின்னாக்கா, இங்க மேல வந்து நீ நல்லா பார்க்கலாம். அஸ்யூம்டு மீன் மெத்தட் டு கால்குலேட் த when mean of the given data is not an integer. இன்டீஜரா வரல. இன்டீஜர் அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் வேல்யூல இருந்து பாசிட்டிவ் வேல்யூ வரைக்கும் நாம சொல்லுவோம். அதாவது பாயிண்ட் வராம, எப்படி சொல்றது, இப்போ ஃப்ராக்ஷன்ல வராம டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா பாயிண்ட்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரி இப்போ 25னா 25 வரணும், 25 பாயிண்ட் சம்திங். இந்த மாதிரிலாம் வராதப்போ வந்து when the given data is not an integer, இன்டீஜரா வந்து இல்லாத அப்போ வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்களே கேட்பாங்க பொதுவா, அஸ்யூம்டு மீன் மெத்தட்ல வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே கொஸ்டினை வந்து நம்ம நார்மல் மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் வரும். இதை வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட்ல போடுறாங்க. அஸ்யூம்டு மீன் மெத்தடுக்கு ஏவை வந்து நாம தான் அஸ்யூம் பண்றோம். இங்க 55 அஸ்யூம் பண்ணிருக்காங்க. ஆமா, இங்க 55 அப்படின்றது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்.
ஸோ இங்க பார்க்கலாம் மீன் அப்படின்றது எப்பவுமே ஒரு மிடில் வேல்யூ தான். கரெக்டா ஒரு ஆவரேஜ் வேல்யூ நம்ம எடுப்போம். ஓகே, நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு மிடில் வேல்யூ வந்து எடுப்போம். ஆக்சுவல் மீன் மெத்தட் வரும்போது நம்ம ஆக்சுவலா எவ்வளவு மீனுங்கிறத கால்குலேட் பண்ணி எடுத்தோம். அஷ்யூம்டு மீன் வரும்போது அப்படி கால்குலேட்லாம் பண்ணி எடுக்க தேவையில்ல. தாராளமா வந்து நீ இந்த டேட்டாவோட மிடில் வேல்யூ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு மிடில்ல இது வருது. இப்போ இங்க வந்து n வந்து 7. 1 2 3 4 5 6 7. கரெக்டா? ஆமா. 7 வரும்போது மிடில் வேல்யூ 55 ஈஸியா கிடைச்சிரும். ஸோ இதுதான் 55 மிடில் வேல்யூ. அதை வந்து நாம மீனுன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணி அந்த இடத்துல போடுறோம். ஆமா. ஸோ நான் இப்போ 53 எடுத்து போட்டா என்ன பண்ணுறது? நான் தானே அஷ்யூம் பண்றேன். எதை அஷ்யூம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு கீழே மேல கீழே பண்ணோம்னா இங்க வர வேல்யூ வந்து பாயிண்ட்ல தான் வேறுபடும். பெரிய அளவுல வந்து ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. இங்கேயே தெளிவா கொடுத்துருப்பான். when the mean of the given data is not an integer we use assumed mean method. அப்போ இன்டீஜரா இல்லாத அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்போ இன்டீஜர்ல வந்துருச்சு. இப்போ இன்டீஜர்ன்றதுக்கு கரெக்ட் டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜீரோக்கு அந்த பக்கம் இந்த ஸ்கேல் இருக்கும். -1 -2 ஜீரோக்கு அந்த பக்கமும் வேல்யூஸ் இருக்கும், ஜீரோக்கு இந்த பக்கமும் வேல்யூஸ் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னும் போது ஜீரோக்கு அப்புறமா இருக்கிற 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்ஸ்ன்னும் போது இந்த என்னது 1 3 5 7 ஈவன் நம்பருக்கு 1 ஆட் நம்பர். இப்படி இன்டீஜர்ஸ் அப்படின்னும் போது -2 -1 -3 ஜீரோக்கு அந்த பக்கமாவும் இருக்கும், ஜீரோ இருக்கும் இந்த பக்கமாவும் இருக்கும். எதுவும் இல்லாம பாயிண்ட்ல வருது, பாயிண்ட்ல தான் வருது அப்படின்னும் போது given data is not an integer. இன்டீஜர்ல இல்லாம இந்த பாயிண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா இங்க நீ பார்த்தனா தெரியும். இதுக்கு வந்து நீ மீன் எடுத்து பாரு. இந்த 50 52 53 எல்லாம் இருக்குல்ல. ஆமா. இதுக்கு நீ மீன் எடு. மீன் எடுத்து அப்படின்னா பாயிண்ட்ல வேல்யூ வரும். அப்படி பாயிண்ட்ல வந்து வேல்யூ வரும்போது இன்டீஜரா இருக்காது. அது வந்து இன்டீஜர் கிடையாது. ரூல் படி இன்டீஜரா இல்லாதப்போ நம்ம அஷ்யூம்டு மீன் மெத்தட் எடுக்கலாம். ஸோ பாயிண்ட்ல வேல்யூ வருது, அப்போ இன்டீஜரா வந்து இன்டீஜர் கிடையாது. ஸோ அப்போ வந்து நீ அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல வந்து எடுக்கலாம். ஸோ இங்க 7 வேல்யூ இருக்கு, அதுல வந்து 55 எடுத்துக்கிறோம். இப்போ 7 வேல்யூ இல்ல, ஒரு 8 இருக்கு அப்படின்னும் போது அதுல வந்து என்ன பண்றது? டிவைட் பண்ணி போடணுமா? அந்த மாதிரி கொஸ்டின் வந்து நான் இங்க இது பண்ணலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 ஓகே. இதுல வந்து 6 வருது. இது வந்து ஒரு ஆக்சுவல் மீன் மெத்தட். இங்க நீ நல்லா பார்த்தனா தெரியும், பாயிண்ட்ல வந்து மீன் வேல்யூ வரல. ஓகேவா? இது வந்து இன்டீஜர். 21 இஸ் an integer. இதே 21.5 வந்துருச்சுன்னா நான் அஷ்யூம்டு மீன் மெத்தட் தான் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து இன்டீஜர் தான். இன்டீஜரா இல்லாம பாயிண்ட் வேல்யூல ஃபிராக்ஷன்ல வந்துருச்சு அப்படின்னும் போது நான் அந்த வேல்யூ எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல அது தேவையில்ல. இருந்தாலும் நான் இங்க 6 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு 6 நம்பர் இருக்கும்போது நான் அஷ்யூம்டு மீன் மெத்தட் எடுக்கணுங்கிற தேவை இருக்கு. அப்போ நான் வந்து எதை வந்து யூஸ் பண்றது, எதை வந்து நான் அஷ்யூம் மீனா வந்து நான் எதை அஷ்யூம் பண்றது? இங்க ஒன்னும் இருக்காது வித்தியாசம். எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்கு போகுது, அவ்வளவுதானே? சேஞ்சஸ் ஒன்றும் வந்து பெருசா இருக்காது. ஏன்னு இருக்கு போகுது. ஸோ ஏன்னு இருக்கும்போது நான் அப்போ வந்து எதை எடுக்கிறது அப்படின்னும் போது 6 வேல்யூல இப்போ 6 வேல்யூக்கு 20யும் மிடில் மாதிரி இருக்கும், 21ம் மிடில் மாதிரி இருக்கும். நீ எய்தர் 20யும் எடுத்துக்கலாம், 21ம் எடுத்துக்கலாம், தப்பில்லை. பாயிண்ட்ல தான் வந்து சின்ன வேரியேஷன் வரும். அது வந்து பெரிய வந்து இன்ஃப்ளூயன்ஸை வந்து இது கிரியேட் பண்ணாது. அவ்வளவுதான்.
இது வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கு இது அசியூம்டு மீன் மெத்தட். அதுக்கடுத்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்கு. ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுங்கிறது ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கு பாரு. உனக்கு பார்த்தன்னா உனக்கே புரிஞ்சிடும். இந்த அசியூம்டு மீன் மெத்தடுக்கும் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கும் இங்க ஒரு C வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த D கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல C ஆல டிவைட் பண்றாங்கல்ல, இங்க டிவைட் பண்றதை இங்க மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆயிடும். அது திருப்பி அசியூம்டு மீன் மெத்தட் மாதிரி தான். சிம்பிளா வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ஏத்த மாதிரியான கொஷின்ஸை வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். அடுத்த வாட்டி வரும்போது இந்த அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் கொஷின் சால்வ் பண்ணிட்டு நாம அதுக்கு அடுத்து வந்து இந்த குரூப்புக்குள்ள போவோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லா இருந்ததா?